யுத்தத்தில் மக்களை கொன்றது விடுதலை புலிகளாம். இராணுவத்தை ஆதரிக்கும் மஹிந்தவின் சகா. 6 அரசு நிறுவனங்களில் ஊழல் மோசடி, சிஐடிக்கு செல்லும் முக்கிய அறிக்கை. இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் சூத்திரதாரிகள். யாழில் மணல் கடத்தல், தப்பிச் செல்ல முயன்ற டிப்பரை மடக்கி பிடித்த போலீசார். வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கையெழுத்து போராட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் வெளிவரவுள்ள புதிய தகவல்கள். அரசு சேவையில் 30,000 புதிய ஆட்சேர்ப்பு. வவுனியா நகருக்குள் நுழைந்த யானை, உடைமைகள் சேதம், மக்களின் பரிதாப நிலை. வவுனியாவில் காவல்துறையால் பலியான இளைஞர். தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற யுத்தத்தின் போது புலிகளே பெருமளவான தமிழ் மக்களை கொலை செய்தார்கள். இராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது செம்மணி விவகாரம் மற்றும் படையினருக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், போர்க்காலத்தில் நீலம் திருச்செல்வம், அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதிகளவான தமிழர்களை புலிகளே கொலை செய்தது. எமது இராணுவம் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. கொழும்பில் கொலை செய்யப்பட்ட தமிழ் தலைவர்களுள் பெரும்பாலானவர்களை புலிகளை கொன்றனர். துரையப்பாவை கொன்றதும் புலிகள். யாழில் புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கை அனுமதிக்காத சமாதானத்தை கூறிய மக்களை கொன்றதும் அவர்கள். அரசியல் லாபத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடும். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாடாளுமன்றத்துக்கு வந்தார். இராணுவத்துக்கு எதிராக கூட்டமைப்பினர் மற்றும் அர்ச்சனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நாமல் அதை மறுத்தார். ஆளும் கட்சியினர் வாய் திறக்கவில்லை. இது தவறாகும் என்றும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 6 அரசு நிறுவனங்களில் நடந்த ஊழல், மோசடி மற்றும் முறைகேடு தொடர்பான அனைத்து தகவல் அறிக்கைகளையும் சட்ட நடவடிக்கைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது. அதன்படி தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபை, தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை, சப்ரகமுப பல்கலைக்கழகம், காணி சீர்திருத்த ஆணைக்குழு, மகாபல அறக்கட்டளை நிதியம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மருத்துவமனை ஆகிய 6 நிறுவனங்களில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான அறிக்கைகள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்படும் என அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். மேற்கண்ட நிறுவனங்களில் நடந்த ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான கடுமையான வழக்குகள் தனித்தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலேசிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் 2 பாதாள உலக கும்பலின் தலைவர்களான கமாண்டோ சலிந்த மற்றும் கெகல்பத்ர பத்மி ஆகியோர் இணைய நிகழ்ச்சி ஒன்றில் நேரடியாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினர். தென்னிலங்கை பத்திரிகையாளர் ஒருவரின் இணைய நிகழ்ச்சியில் அவர்கள் இதனை வெளிப்படுத்தியுள்ளனர். நிகழ்ச்சியில் நடந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர்கள் தாங்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் அவர்கள் தற்போது எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். அதன்படி கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை உட்பட பல குற்றச்செயல்களுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட கெகல்பத்ர பத்மி என்று அழைக்கப்படும் மனதுன் பத்மஸ்ரீ பெரேரா மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கடந்த 9ஆம் தேதி செய்திகள் வெளியாகின. மேலும் அவருடன் மற்றொரு குற்றவியல் கும்பல் உறுப்பினரான கமாண்டோ சலிந்தவும் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் வாகனம் ஒன்றை பருத்தித்துறை காவல்துறை அதிரடியாக மடக்கி பிடித்துள்ளது. மல்லிபுரம் பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக மணலை ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனம் மந்திகை சந்தைக்கருகே காவல்துறை வழிமறித்த போது நிற்காமல் தொடர்ந்து சென்றதாக காவல்துறை தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து டிப்பரை துரத்திச் சென்ற காவல்துறையினர் வாகனத்தின் டயரின் மீது ஆணிக்கட்டைகளை எறிந்துள்ளனர். இதனால் டயரின் காற்று வெளியேறியதால் வாகனத்தை இயக்க முடியாமல் போயுள்ளது. பின்னர் வாகனத்தை வீதியில் கைவிட்டு தப்பிக்கோட முயன்ற சாரதியை காவல்துறை விரைந்து சென்று மடக்கி பிடித்து கைது செய்தது. கைது செய்யப்பட்ட நபர் டிப்பர் வாகனத்தோடு காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து தேசிய இனங்களுக்குமான உரிமைகளை உறுதி செய்யுமாறு கோரி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. வவுனியா இலுப்பேடி பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கு, சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் போன்ற கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டன. குறித்த போராட்டத்தில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவினை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வெளிவரும் புதிய விடயங்களை தேவையான நேரத்தில் தங்களுக்கு அறிவிப்போம் என ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புலனாய்வு செய்து விசாரணை மேற்கொள்ள ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணைக்குழுவில் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனத்த சில்வா, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன, மேன்முறையீட்டு நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் நிகால் சுனில் ராஜபக்ஷ, மேல் நீதிமன்ற
நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அத்தப்பத்து லியனகி, ஓய்வு பெற்ற அமைச்சின் செயலாளர் WNMR அதிகாரி ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். அந்த ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை 2021-2/25 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தற்போது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது. இதன் பிரகாரம் சட்டமா அதிபரால் பரிந்துரைக்கப்படும் இறுதி பரிந்துரையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அரசாங்கம் பின்வாங்காமல் நடவடிக்கை எடுக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு ஜனாதிபதி விசாரணை குழுவால் வழங்கப்பட்டிருக்கும் பரிந்துரைகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பிரகாரம் முறையாக செயற்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அரசு சேவைக்கு புதிதாக 30,000 பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். வீழ்ச்சியடைந்துள்ள அரசு சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் திட்டங்களை தயாரித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரசு நிறுவனங்களில் அதிகாரிகள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகளால் இலங்கையின் அரசு சேவை பலவீனமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதேச செயலாளர்கள் உட்பட ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுவோரின் வசதிக்காக தேவையான வாகனங்களை வழங்குவதற்கான நிதியை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க எதிர்பார்ப்பதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். வவுனியா நகர பகுதிக்குள் யானை ஒன்று உள்நுழைந்ததால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். குறித்த யானை இன்று அதிகாலை தவசிக்குளம் தோணிக்கல் வழியாக வவுனியா நகரை அடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது தோணிக்கல் பகுதியில் வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளதுடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் துவம்சம் செய்துள்ளது. தோணிக்கல் வீதியால் வவுனியா நகரை அடைந்த குறித்த யானை தினச்சந்தைக்கு பின்பகுதியால் வவுனியா குளத்தில் இறங்கியது. இதன்போது சில கட்டடங்களின் மதில் சுவர்களை அது சேதப்படுத்தியது. தற்போது வவுனியா குளத்தில் இறங்கிய யானை பல மணி நேரமாக வெளியே வர முடியாமல் தத்தளித்த வண்ணம் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. சம்பவம் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற அவர்கள் யானையை பாதுகாப்பாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். குறித்த யானை வழிதவறி நகரப்பகுதிக்குள் வந்திருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் நேற்றைய தினம் இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவரை காவல்துறை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது குறித்த நபர் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் வவுனியா கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் 2 மோட்டார் சைக்கிள்களில் காவல்துறையினர் வருகை தந்தனர். இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை அவர்கள் துரத்திச் சென்றதோடு மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடியொன்றை வீசி தடையை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே பலியாகினார். இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமடைந்து காவல்துறையின் 2 மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர். காவல்துறையின் இந்த செயலுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்துள்ளதோடு காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்தும் வைத்திருந்தனர். அதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டதோடு உயிரிழந்தவரின் சடலத்தை காவல்துறையினரின் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதவான் இங்கு வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால் காவல்துறைக்கும் மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் வவுனியா சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததோடு சடலத்தை அகற்ற ஒத்துழைப்பு வழங்குமாறும் அங்கு நின்ற மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இதற்கு எதிர்ப்பு வெளியிட்ட மக்கள் காவல்துறை மீது எமக்கு நம்பிக்கை இல்லை, நீதவான் இங்கு வருகை தர வேண்டும், இவ்வாறு அவர்கள் விடாப்பிடியாக நின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் கலவரம் ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டது. இதனை அடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு விரைந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார். அதன் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு காவல்துறையினரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று மீண்டும் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி அந்தோணி பிள்ளை என்ற குடும்பஸ்தரே விபத்தில் உயிரிழந்தார். அவரின் சடலத்துக்கு அருகில் மக்கள் சிறைப்பிடித்து வைத்த காவல்துறை உத்தியோகத்தரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணை ஒன்று காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான காவல்துறை குவிக்கப்பட்டதோடு விசேட அதிரடிப்படையினர் கலக தடுப்பு காவல்துறை களமிறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.